அதாவது நம்ம சாதாரணமாக நடக்கும்போது நம்ம காலில் இருக்கக்கூடிய தசைகள்லேயே வந்து ஒரு பம்பு மாதிரி வேலை செஞ்சு கீழே இருக்கக்கூடிய ரத்தத்தை மேலே தள்ளுது. நம்ம நடக்காத போது அந்த பம்பு வேலை செய்கிறது இல்லை. அப்போ ப்ரெஷர் வந்து கீழே காலில் இருக்கிற ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகுது. இது என்றைக்கோ ஒரு நாள் அப்பப்போ நடக்கும்போது நம்ம உடம்பு வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். தொடர்ந்து இதே மாதிரி வேலை செய்யும் போது அங்கே நடுவில் இருக்கக்கூடிய வேல்வுகள்லாம் வந்து பாதிப்படையுது. அப்போ ரத்தம் மேலே ஏறத்துக்கான பிரச்சனை வருது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கால் நரம்பு அவங்களுக்கு வந்து அப்படியே அங்கே 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 பச்சை பச்சை கலரில் நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த காலோடைய அந்த கலரே வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன், டார்க் ரெட் கலராக மாறும். அப்படியே கொஞ்சம் மொத்தமாக பார்த்தா தோலே வந்து கொஞ்சம் கருப்பாயிட்டே வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதாவது புண்ணு வந்துருச்சுன்னா அதாவது ஆரம்பத்துல கிரீன், ரெட்டு, கருப்பு புண் வந்தா ஆறாது. ப்ளீட் ஏற்பட்டாலும் நான் ஸ்டாப் ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆரம்ப நிலையிலே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி இல்லாம நம்ம ஆயுஷ் முறைப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லானவங்க இருக்காங்க. ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ், டயட்டு இதெல்லாம் பண்ணணும். பொதுவா பெண்களுக்கு இது அதிகமா வர்றதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம வயதான காலத்துல ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தினால கூட இது வர்றதுக்கு பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுக்கு அதிகம் வர்றதுக்கு காரணம் அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எங்க நினைவு கூறுறோம். மேலும் கர்ப்ப காலத்திலயும் இது வரலாம் பெண்களுக்கு. ஆமா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து இந்த வெரிகோஸ் வெயினோட பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்டாமன் அடிவயிறு பகுதியில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த ரத்தம் மேலே போகிறதுக்கு அதாவது தடை ஏற்படும் வயிற்றுல இருக்கிறது. ஆமாம், அது ஒன்று. அதே போல் மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமாக கண்டிப்பாக. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நினைக்கலாம் கால் நரம்புக்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி. பட் இதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கலில் போக்குறதுமே வந்து ஒரு முக்கியமான சிகிச்சை முறையாக இருக்குது.